இந்த நாள்லையும் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றிய யெகூ. தேவ திட்டத்தை நிறைவேற்றிய யெகூ இல்லை, டைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம 2 வாரமாக படித்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலருக்கும் யூத ஜனங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இஸ்ரவேலர்களும் அந்த யூத ஜனங்களுக்கும் கர்த்தர் எப்படி ஒரு வித்தியாசத்தை இருந்தாங்க, அவங்களோட ஐக்கியம் நாம் எப்படி வைத்துக் கொள்ளணும், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கர்த்தர் 2 வாரமா நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. எப்படி யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜா, ஏன்னா இஸ்ரவேல்ல உள்ள ரொம்ப மோசமான ராஜாக்கள்ல ஒரு ராஜா யாருன்னா ஆகாப் ராஜா. நம்ம அவரை எப்படி நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, அந்த இஸ்ரவேலுக்குள்ளால அந்த 12 கோத்திரத்துக்குள்ளால இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிறவங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ளால இருக்கிறதா நம்ம வச்சுட்டு, அந்த கிறிஸ்தவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளால பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் அந்த உலகத்தின் மக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம், கர்த்தருடைய அந்த இரத்தத்தினால நம் மீட்பை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டமாக, ஆவிக்குரியவர்களாக நம்ம ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம இருக்கும்போது இந்த 2 விதமான கூட்டங்கள் அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளால இருக்குது இல்லையா. அதை மாதிரி தான் நம்ம இந்த யூத கோத்திரத்தையும் அந்த இஸ்ரவேல் அந்த வம்சத்தையும் நம்ம பார்த்துட்டே வர்றோம் இல்லையா. அதுலதான் நம்ம பார்த்தோம், அந்த யூத ராஜாக்கள்ல யோசபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ராஜாவை குறித்து பார்த்தோம். அந்த யோசபாத் ராஜா ஆகாப் ராஜாவோட ஐக்கியம் கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், ஆனாலும் கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த உலகத்தனமான ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆவிக்குரியவராய் இருந்த யோசபாத்தை கர்த்தர் எவ்வளவு அழகா காப்பாற்றினார் அப்படிங்கிறத முதல் நாள் பார்த்தோம். 2வது நாள் நம்ம பார்த்தோம், போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த ஆவிக்குரியவராக இருந்த இந்த யோசபாத் ராஜா எவ்வளவு நல்ல ராஜாவா இருந்தாரு, எவ்வளவு மேன்மையான ஒரு ராஜாவா இருந்தாரு. ஆனாலும் அவருக்குள்ளால தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உலகத்தனமான காரியத்தை தன்னுடைய பிள்ளை வாழ்க்கையில செய்து வைத்ததுனால, யோராமுடைய வாழ்க்கையில செய்து வைத்ததுனால அந்த குடும்பம் எப்படி அழிக்கப்பட்டு போனது, அந்த சந்ததி எப்படி ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமாக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. இந்த இதுலதான் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இந்த நாள்ல கர்த்தர் ஆகாப் அப்படிங்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகி அந்த ஆகாபுடைய அந்த குடும்பத்தை அழிக்கிறதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்னா, யெகூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷரை தெரிந்து கொள்ளுகிறார். சரியா. அப்ப யெகூ அப்படிங்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது அந்த மனுஷன் எவ்வளவு அழகா அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கவனிக்கும் போதே நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம், ஆவிக்குரிய ஒரு மனுஷன், உலகத்தாராக இருக்கிற ஒரு ஆகாப். இந்த கூட்டம் ஐக்கியம் கொள்ளும் போது இந்த உலகத்தார் அழிக்கப்படும் போது அவர்களோடு கூட அந்த ஆவிக்குரிய கூட்டமும் அவங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு விதத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தனமான மக்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாம இருந்தோம்னா, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தோம்னா நான் எப்படி தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா. இப்போ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல, இஸ்ரவேல்ல கர்த்தர் யெகூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னேன்ல. இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்னா இஸ்ரவேல் அந்த யூதால வரமாட்டாரு, அவர் இஸ்ரவேல்ல உள்ளவர் தான். இப்ப இந்த இஸ்ரவேல் இவரை தெரிந்தெடுக்கும் போது இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த யெகூ யாரு, எப்படி இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எங்க பார்க்கலாம்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். சரியா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். இந்த வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் விரக்தி ஆகி அவரை சொல்றாரு, கர்த்தாவே என்ன எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு 3 வேலை அசைன் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 15th verseல, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அப்ப ஃபர்ஸ்ட் ஆசகேலை சீரியாவில் அபிஷேகம் பண்ணணும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணிருக்கு, ஆபேல் மெகோலா கூரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவர்களை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலிசா கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இப்படி இப்படி என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் நியமித்த ஒரு ஆள் தான் யாரு? எகு. அப்போ கர்த்தர் எகுவை யார்கிட்ட அபிஷேகம் பண்ண சொல்றாரு? எலியா தீர்க்கதரிசிகிட்டயே அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ஆனா இந்த காரியம் அப்ப நடைபெறவில்லை. எலியா என்ன செய்யல? அபிஷேகம் பண்ணல எகுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க சூழ்நிலைகள் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய மனுஷனாகிய யோசபாத் எப்படி தன்னுடைய மகனை அந்த உலகத்தாரோடு கலக்கும் போது அவர் தெரிந்து பண்ணாரா தெரியாம பண்ணாரா, அந்த 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 உலகத்தோடு சேர்ந்த அந்த காரியத்தினால அந்த குடும்பம் முழுவதும் என்ன செய்யுது? அழிக்கப்படுது, துன்மார்க்கமாக செயல்படுது. அதுக்கும் மேல என்னன்னா, கர்த்தருடைய திட்டம் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எப்படி வந்துச்சு? தாவீதின் வம்சம் தான் யூத கோத்திரத்தை அரசாள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த தாவீதின் கோத்திரம் அரசாளாதபடிக்கு அந்த யோராம் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அழித்து போடுறான். அந்த சூழ்நிலை அந்த காலகட்டங்கள் வரும்போது அத்தாலியால் என்ன செய்வான்னா அந்த அரசாட்சிக்கு வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ திட்டத்தை அழித்து போடுகிற ஒரு செயல் அந்த யோசபாத் தன்னுடைய மகன் யோராமுக்கு செய்த ஒரு காரியத்தினால நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போன வாரம். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல ஆகாபுடைய மகன் யோராம், ஆகாபுடைய மகனுடைய பேரும் என்னது? யோராம். அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூத தேசத்துல யார் அரசாட்சி செய்யறா? யோராம் மரித்து அகசியா அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அகசியா மாத்திரம்தான் அதுல தப்பி வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த மற்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல அகசியா மட்டும் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறதுனால அவரு ராஜாவாக இருக்கிறார். அப்ப யூத தேசத்துடைய ராஜாவா இருக்கிறது அகசியா, இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவா இருக்கிறது யோராம். சரியா? அப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, சீரியரோடு யுத்தம் நடக்குது. சீரிய ராஜா ஆசகேல், அந்த ஆசகேல என்ன செய்வாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்றது எங்க நடக்கும்னா, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆசகேல் அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியம் அங்க இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆசகேலோட யுத்தம் பண்ண யார் போறா அப்படின்னா, ஆகாபுடைய மகன் யோராம் போறாரு. சரியா? இந்த யுத்தம் பண்ண போகும்போது இந்த ஆசகேல் ஜெயிச்சு இந்த யோராம் அந்த யுத்தத்துல காயப்படுத்தப்படுகிறார். யார்? எந்த யோராம்? ஆகாபின் மகன் யோராம். சரியா? 2 பிள்ளைகளும், யோசபாத்தின் மகனுடைய பேரும் யோராம், ஆகாபின் மகனுடைய பேரும் யோராம். இந்த ஆகாபுடைய மகன் யோராம் என்ன செய்யறாருன்னா காயப்படுறாரு. காயப்படுறதுனால அந்த காயத்தை ஆற்றி கொள்ளுகிறதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. சரியா? அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போய் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இங்க யூதாவின் ராஜாவாகிய அகசியா என்ன செய்யறாருன்னா அவரை பாக்குறதுக்காக அங்க போறாரு. அவரை போய் பாக்குறதுக்கு போறாரு. ஏன்? எதனால பார்க்க போறாங்க? இவங்க சம்பந்தம் கலந்து கொள்ள குடும்பம். இந்த சம்பந்தம் கலந்து கொண்ட அந்த ஒரு காரியத்தினால இவங்க என்ன செய்யறாங்கன்னா பார்க்க போறாங்க. சரியா? இப்ப இந்த நேரத்துல யார் அபிஷேகம் பண்ணப்படுறா அப்படின்னா, யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறாரு. எதற்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னா, ஆகாபுடைய குடும்பத்தை அழிக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணப்படுதல் ஒரு அனாய்ட் பண்றது அப்படின்னா ஒரு வேலையை அவங்க செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அபிஷேகிப்பாங்க. அப்ப அந்த காரியத்தை அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யெகூ எப்படி அந்த காரியத்தை, தேவனுடைய திட்டத்தை செய்தாரு. இந்த தேவனுடைய திட்டத்தை செய்யும் போது இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல இருந்த இந்த யோசபாத்தின் சந்ததியும் அந்த இதுல சேர்ந்து அழிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல இந்த யெகூவுடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, எலிசா என்ன செய்யறாருன்னா ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் என்ன செய், ராமோத்துக்கு போ, ஒரு தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போய் யெகூ என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இந்த 2 ராஜாக்கள் 9 அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்துள்ள ராமோத்துக்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றார். அப்ப எலிசா என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவரை அழைத்து சொல்றாரு, நீ போய் யார அபிஷேகம் பண்ணு, எகு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன ஜாப் அசைன் பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த 5th verse பாருங்க. அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு எகு, எங்களுக்கு எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றார். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். எதற்காக? நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் ஏசபேலின் கையில் வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். இப்ப எதுக்காக எகு அபிஷேகம் பண்ணப்படுறார் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமாக நாம் பாவித்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஆகாபுடைய குடும்பம் அழிக்கப்படணும். அது ரொம்ப துன்மார்க்கமா போயிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நியமித்த ஒரு ஆளு தான் எகு. சரியா? இந்த காரியத்தை அவர் எப்படி செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குடும்பம் முழுவதுமாக அழிக்கப்படணும். இந்த குடும்பம் அழிக்கப்படும் போது நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, யோசபாத்தின் குடும்பம் சந்ததியும் சேர்ந்து அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால்தான் நான் போன வாரம் சொல்லி கொடுத்த மாதிரி, இந்த உலக பிரகாரமான ஜனங்களோடு நாம் கூட்டு வைக்கும் போது, ஐக்கியம் வைக்கும் போது நாமும் சேர்ந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரியா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். எந்த இடத்துல நம்ம விழுந்து போகிறோம் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விழுந்து அந்த உலகத்தாரோடு கலந்து இருப்போமானால், உலகத்தார் அழிக்கப்படும் போது நாமும் என்ன செய்வோம்னா அழிக்கப்படுவோம். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுவோம். நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. யோசபாத் எவ்வளவு நல்ல ராஜா அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அதே மாதிரி அவர் எங்க விழுந்து போனாரோ அதே மாதிரி இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்மளை இழுக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒருவேளை நாம் விழுந்து போயிருப்போமானால் அந்த இடத்துல நாமும் அழிக்கப்படுவோம் அப்படிங்கிறதற்கு அடையாளமாக தான் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, எகு ஆகாபின் குடும்பத்தை அழிக்க போறாரு. அந்த நேரத்துல இந்த யோசபாத்தின் வம்சமும் சேர்ந்து அந்த ஆகாபோடு ஐக்கியம் கொண்ட அந்த குடும்பம் என்ன செய்யும்னா அழிக்கப்படும். நம்ம கவனிப்போம். இந்த பாருங்க எப்படி ஆகாபின் குடும்பம் எப்படி பாருங்க, 8வது வசனத்துல சொல்லியிருக்கு, ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அஹியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சரியாக்குவேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், யெரொபெயாமின் பாவம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? யெரொபெயாமின் பாவம் நம்ம கடைசியில் அதை பார்க்கலாம், ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. யெரொபெயாமின் பாவம்னு தொடர்ந்து பைபிள்ல வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த குடும்பத்துக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, எல்லாத்தையும் ஒரு நாய் கூட விடாதபடிக்கு என்ன செய்வேன், ஆகாபின் குடும்பத்தை அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுது. சரியா? இந்த பாருங்க, அதுக்கப்புறம் உடனேயே 10th verseல ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க 11th verseல எகு எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த காரியத்தை உடனே அவர் செய்து நிறைவேற்ற போறாரு. எகு எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அது தீவிரமாக நிறைவேற்ற போறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாமும் அப்படித்தான் செயல்படணும். ஒரு எகுவை போல நம்ம செயல்படணும். நம்ம தீவிரமாக செயல்படணும். எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம அசதியாய் செய்யக்கூடாது, தீவிரமாக செய்யணும். எந்த காரியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்துல நம்ம அசதியாக செய்யவே கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுட்டு இருக்கோம், அது அசதியா நம்ம செய்யக்கூடாது. நம்ம தீவிரமா கர்த்தருடைய பாதத்துல இருந்து எப்படி கர்த்தர் அதை செய்யணும்னு சொல்லுறாரோ அதே போல நம்ம என்ன செய்யணும். எகு பாருங்க, எகு தன் ஆண்டவருடைய ஊழியக்காரனிடத்துக்கு திரும்பி வந்த போது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா,
அந்த பைத்தியக்காரன் எண்ணத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். என்ன சொல்றான், அங்க போய் தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளறையிலேருந்து அபிஷேகம் பண்ணிட்டு வெளியில வரான். கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கறாங்க. இவன் சொல்றான், இந்த காரியங்களை எல்லாம் சொல்றாரு. இந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இவர் பாத்தீங்கன்னா வசனம் 16, நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். வசனம் 16க்கு வந்துருவோம். அந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். உடனே அவன் கிளம்பியாச்சு. எங்க போறாரு, அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதற்காக, ஆகாபின் குடும்பத்தை அழிக்கிறதற்காக உடனே அவர் கிளம்பியாச்சு பாருங்க. அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். நான் சொல்லியேன்ல, அந்த ஆசைகளோடு யுத்தத்துக்கு போய் அதுல காயப்பட்டதுனால அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்க வந்திருக்கிறாரு, இஸ்ரேல்ல இருக்கிறாரு. அதை பாக்குறதுக்கு யோசபாத்தின் மகன் யோராமுடைய மகன் அகசியா என்ன செய்யறாரு, போயிருக்காரு. இப்ப 2 பேரும் இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல்ல இங்க யார் போறா, ஃபர்ஸ்ட் இந்த யெகூ போய் முதல்ல யோராமை அழிக்கிறாங்க. இந்த யோராம் யாரு, ஆகாபுடைய மகன். ஆகாபுடைய மகன் யோராம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, அழிக்கிறாரு. அப்போ இவங்க கேக்குறாங்க, இவன் தூரத்துல இருந்து வர்றதை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, அங்க இருந்து நீ வருகிறது சுக செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ வருகிறது நல்ல 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 காரியத்துக்கு தானே வரீரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு 17th verseல இன் பிட்வீன் பாருங்க, நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொன்னான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொல்லுகிறான் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்போ முதல்ல ஒரு குதிரை வீரரை அனுப்புறாரு யோராம். அவன்கிட்ட உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னால் அனுப்ப, திருப்பியும் ஒரு குதிரை வீரன் அனுப்ப, அவனையும் பின்னால் அனுப்பிடுறாரு. அப்பதான் அங்கேருந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இவன் ஓட்டிட்டு வர்றதை பார்த்தா நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டி வருகிறது மாதிரி இருக்கு, அதிவேகமாக ஓட்டி வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த 20ஆம் வசனம் தாண்டி நீங்க பார்க்கும்போது இந்த யோராம என்ன செய்யறாருன்னா, இவரு யோராம கொல்லுவார். எப்படின்னா, யோராம் யெகூவை கண்டவுடன் யெகூவே சமாதானமா என்றார். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பெல்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதற்கு மெயின் காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா யேசபேல். ஏசபேல் தான் அந்த பாகல் வணக்கத்தை அப்படியே ஆகாபுக்குள்ளால புகுத்துனதும் அந்த இஸ்ரவேலுக்குள்ளால கொண்டு வந்ததும். எரோபியான் பாவம் ஏற்கனவே அங்க இருந்துச்சு. அதுக்கும் மேல இன்னும் ஆகாப ரொம்ப மோசம் போக்கினவள் யாரு, ஏசபேல். அப்ப ஏசபேலுடைய காரியம் இப்படி இருக்கும்போது உன்னுடன் எப்படி சமாதானம் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யெகூ கேட்கிறாரு. 2 பேரும் இஸ்ரவேல்ல சேர்ந்தவங்க இல்லையா, அப்ப அவங்க அப்படி கேட்கிறாங்க. அப்போ உன் கூட என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டு, அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி என்றான். இப்ப அகசியாட்ட போய் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு இது சதி நடக்குது, நம்ம என்ன செய்ய போறோம், இதுல சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவ புறப்படத்தக்கதாய் அவர்களை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்தில் சுருண்டு விழுந்தான். இப்போ அவர் சொல்றாரு, அவருடைய சேனாதிபதியாகிய பித்காரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, அவனை எடுத்து என்ன செய், நாபோத்தன். இங்க பாருங்க, இந்த ஆகாப் செய்த பெரிய ஒரு தவறு, இந்த ஏசபேல் மூலமாக செய்த ஒரு காரியம், நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளுகிறதற்காக அந்த நாபோத்தை கொன்றது இல்லையா. அந்த நாபோத்தை கொன்றாங்களே, அந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த வயல்வெளியில என்ன செய்யுது, எரிந்து போற்று இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ போடு, நானும் நீயும் ஒரு ஜோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரனின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அதை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். இப்போ யோராம் மரித்து போனார். ஃபர்ஸ்ட் மரித்து போனது யாரு, யோராம், ஆகாபுடைய மகன் யோராம். இப்போ இவர் மரித்து போனாரு. இவருடைய இதை உடம்பு எடுத்து எங்க போட்டாச்சு, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்துல போட்டாச்சு.
ரெண்டாவது பாருங்க, அகசியா. அகசியா இவரை பார்த்து இவரை பார்த்து இவருக்கு ஓடுறாரு. இவர் ஓடும்போது என்ன செய்யறாரு, இவரை விரட்டி கொண்டு போய் இவரை என்ன செய்யறாருன்னா வெட்டி போடுறாரு. என்ன, இப்ளேயாம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட ஒரு கூர் மலையில போய் ஏறுகிற வழியில அவரை வெட்டி போடுகிறாரு. இவர் மெகிதோவிக்கு ஓடி போய் அங்கே என்ன செய்யறாரு, செத்து போறாரு. இந்த அகசியா யாரு, யோசபாத்துடைய வம்சத்துல உள்ளவர். யோசபாத்துடைய மகன் யோராமுடைய மகன் அகசியா. இதான் நான் சொன்னேன், இந்த உலக பிரகாரமான ஜனங்களை அழிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு ஆளை ஏற்படுத்துகிறாரு, யெகூவ. அந்த யெகூ அந்த ஆகாபின் குடும்பத்தை அழிக்க போகும்போது இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல வர்றவங்க அவங்க ஐக்கியப்பட்டு கொள்ளுகிறாங்க. இந்த ஐக்கியப்பட்டு கொள்ளுகிறவரும் சேர்ந்து அழிக்கப்படுகிறாங்க. இதுலதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல ரொம்ப உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னா, யோசபாத் ரொம்ப நல்ல ராஜா. அவ்வளோ நல்ல ராஜாவை இப்படி ஒரு தவறை செய்ததுனால, இப்படி ஒரு தவறுக்குள்ளால போனதுனால அந்த குடும்பம் அழிக்கப்படுது பாருங்க. அந்த நியாய தீர்ப்புக்குள்ளால அந்த குடும்பமும் வருது பாருங்க. இப்படிப்பட்ட காரியம், இந்த உலக மக்கள் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போவார்களே, அந்த இடத்துல நாமும் சேர்ந்து அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த உலகத்தோடு நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தோடு உலகம் நமக்குரியது அல்ல இல்லையா? நம்முடைய ஒரு வீடோ நித்திய பரலோகத்துல இருக்கிறது. அந்த நித்தியத்தை குறித்து அந்த நம்பிக்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியம் நம்மளை இழுத்து வைத்து கொள்ளுமானால் நாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நாள் அந்த உலகத்து மக்களோடு நாம் அழிக்கப்பட்டு போக கூடாது. இந்த உலகத்து மக்களோடு அழிக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். எந்த இடத்துல விழுந்திருக்கிறோமோ, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு எந்த இதையும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தர்றது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில ஒட்டாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதுல இருந்து வெளியே வந்து நடக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும், பழகி கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இந்த யெகூ எங்க போறாருன்னா இஸ்ரேலுக்கு போறாரு. இந்த இஸ்ரேல்ல போகும்போது பாருங்க, அடுத்தது யார் அழிக்கப்படுகிறான்னா ஏசபேல் அழிக்கப்படுறாங்க. பாருங்க 30th verse. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒலிவு வாசல் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொஞ்ச சிம்ரி சேமம் அடைந்தானா என்றார். இப்ப பாருங்க, இந்த ஏசபேல் அழிக்கப்படுறாங்க. இந்த ஏசபேல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனக்கு இஷ்டப்படி. நீங்க இந்த ஏசபேலை பத்தி தெரியும், எல்லாவற்றையும் ஆகாபுக்கு புகுத்தி ஆகாபை ரொம்ப மோசம் போக்கினது யாருன்னா இந்த ஏசபேல் தான். இந்த ஏசபேலுடைய காரியமே என்னன்னா தன்னை அழகுபடுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம். அந்த ஏசபேலின் ஆவி இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ளால நிரம்பி இருக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. நிறைய இடத்துல அந்த கண்களுக்கு மையிட்டு கொண்டு இந்த மாதிரி அழகுபடுத்துகிற காரியங்கள் எல்லாம் செய்கிறது என்ன ஆவினா ஏசபேலின் ஆவி. அந்த ஏசபேலுடைய ஆவி இன்னைக்கு ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறது வாலிப பிள்ளைகள் மத்தியில. ஆனா நீங்க பாருங்க, இந்த ஏசபேலுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் 35 முதல் 37 இருக்கும் அந்த முடிவு. ஆனா நீங்க பாருங்க, அவங்களோட வாழ்க்கை தன்னுடைய இஷ்டப்படி தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிப்பாங்க. இந்த உலகத்துல தான் என்ன நினைச்சாலும் சாதிப்பாங்க. அதை ராஜா கிட்ட சொல்லி சாதிக்கணும்னா ராஜா கிட்ட சொல்லி சாதிப்பாங்க. தனக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட சொல்லி பண்ணணும்னா தனக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட சொல்லி பண்ணுவாங்க. என்ன காரியங்களோ தனக்கு இஷ்டமான இந்த நிறைவேற்றி இந்த உலகத்துல ஒரு சாதனையாளரை போல வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் ஏசபேல். ஆனா அவங்களுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதான் நம்முடைய இஷ்டப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை. நமக்கு இஷ்டப்படி வாழுகிற வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை அல்ல. ஆனா ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், நம்முடைய திறமையில சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மமதையோட நம்ம இருப்போமானால் நம்முடைய முடிவும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. தீமையான காரியங்களை நம்ம செயல்படுத்தி நமக்கு இஷ்டப்படி நம்ம வாழலாம், எப்படினாலும் நான் சாதிச்சு விடலாம், எப்படின்னா நயமாக பேசி ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதற்காக ஏதோ பேசி எப்படியோ யாரையாவது வைத்து நான் வெற்றியா வாழணும் அப்படிங்கிறது மாத்திரம் குறியோடு இருப்போமானால் நம்முடைய முடிவும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ஏசபேல். 33 வசனத்தை பாருங்க. அப்பொழுது இந்த யெகூ கேட்கிறாரு, என்னுடைய பட்சத்தில் நிற்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது 2-3 பிரதானிகள் என்ன செய்யறாங்க, எட்டி பாக்குறாங்க. அப்போ என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவள் அவனை மிதித்து கொண்டு, அவன் என்ன செய்யறான், அவளை மிதித்துட்டு உள்ள போய் சாப்பிடுறாரு.
ஆக புசித்து குடித்து பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றாள். அவள் எப்படி சொல்லியிருக்கு? சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனா அவ மேட்டிமையா வாழும்போது அவ அந்த மாதிரி நினைச்சிருப்பாளா? தன்னுடைய இஷ்டப்படி எல்லாவற்றையும் நான் சாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சிருப்பா யேசபேல். எல்லாவற்றையும் நான் சாதித்துட்டு இருக்கேன், என்னுடைய திறமையினால, என்னுடைய காரியத்தினால, நான் என்னுடைய அழகினால எல்லாவற்றையும் சாதித்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா பாருங்க, அவருடைய முடிவு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இருக்கு. இப்படி நம்ம ஏதோ சாதிச்சிடலாம் அப்படிங்கிற காரியம் நமக்குள்ளால இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம்? பார்த்துக்கொள்ளும். இந்த உலகத்துல நம்ம சாதிக்கிறது நமக்கு எதுவுமே கொடுக்கறது அல்ல. இந்த உலகத்துல சாதிச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் ஆகுறது இல்ல. அவள் சபிக்கப்பட்டவள். அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரீயை நீங்க என்ன செய்யுங்க? அவர் ராஜகுமார்த்தி யாருனால அவளை கொண்டு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளுமே இல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. வேற ஒண்ணுமே காணல. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது யேசபேல் என்றும் சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, எலியா அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, இப்படித்தான் அவளுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு முடிவு இந்த யேசபேலுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய சீர்கட்ட வாழ்க்கை, அவளுடைய மேட்டிமையான வாழ்க்கை. இஷ்டப்படி யார அந்த நாபோத்தை என்ன செய்யறாங்க? எவ்வளவு வஞ்சகமா உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை, வேண்டாத சாட்சிகளை இல்ல பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொஞ்சு அந்த நிலத்தை எடுத்து இந்த இரத்தப்பழி எல்லாம் யார் மேல திருப்பி வந்துச்சு? அப்படியே யேசபேல் மேலாக திரும்பி வந்துச்சு. யேசபேல் மரித்து போன்றா. அப்போ முதல்ல யோராம் மரித்து போறாரு, ஓராம கொண்டாச்சு, அகசியா கொண்டாச்சு, அடுத்தது யேசபேலை கொண்டாச்சு. அடுத்தது பாருங்க, ஆகாபுடைய பிள்ளைகளுடைய நிலைமை. அடுத்த அதிகாரத்தை 10ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங் பாருங்க, ஆகாபுடைய பிள்ளைகளுடைய நிலைமை. அந்த ஆகாபுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படின்னா 70 பேர். 70 பேர் இருக்காங்க. இந்த 70 பேரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சமாரியாவில் இருக்கிறாங்க. இந்த சமாரியால நல்ல ஒரு மூப்பர்களிடத்திலும் அவங்க மூப்பர்களிடத்துல பிரபுக்களிடத்திலையும் இந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகாபுக்கு சமாரியாவில் 70 குமாரர் இருந்தபடினா ஏகு சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகள் வளர்க்கிறவரிடத்திற்கும் நிரூபங்கள் எழுதி அனுப்பினான். என்ன எழுதி அனுப்புறாரு அப்படின்னா, என்னுடைய இந்த காரியத்தை என்னுடைய இந்த காரியத்துக்கு ஒத்து போறவங்க, எனக்கு பின்னால கீழ்ப்படிந்து வருகிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு பயந்து, ஏன்னா அவங்க பயந்து சொல்றாங்க, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம்? அப்ப இவருக்கு எதிராக நீ எதிர்த்து நிற்க எங்களால முடியும். 4ஆவது வசனத்துல சொல்லியிருக்கோம். அவங்க பயந்து சொல்றாங்க, இந்த லெட்டரை பார்த்துட்டு, நாங்க இவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது, இவருக்கு அடங்கி போகிறதற்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா 2 ராஜாக்களை இவர் கொன்னுட்டாரு, யோராம கொன்னுட்டாரு, அகசியாவை கொன்னுட்டாரு. இனி இவருக்கு எதிராக நிக்கிறதற்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன செய்யறாருன்னா அகைன் ஒரு லெட்டர் எழுதுறாரு, 2வது ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பர்களும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும் நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். உடனே அவர் என்ன செய்யறாருன்னா திருப்பி 2வது ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிரூபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவருடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. யோசிச்சு பாருங்க, 70 பிள்ளைகளுடைய தலைகளை வெட்டி நீங்க என்ன செய்யுங்க, இஸ்ரேலை என்கிட்ட கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அழிவு இந்த ஆகாபின் குடும்பத்துக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மோசமான அழிவு. இந்த பிள்ளைகள் 70 பேர் ஒரேடியாக கொல்லப்படுகிறார்கள். இந்த யேசபேலுடைய ஆகாபுடைய மகள் அத்தாலியால் என்ன செய்யறான்னா யோராம் அந்த யோசபாத்துடைய மற்ற பிள்ளைகளை எல்லாம் கொல்லுறதற்கு காரணமாக இருந்தா. இன்னைக்கு என்ன செய்யற, ஆகாபுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறாங்க.
ஒரு நாள் நம்ம இப்படி சதியான காரியங்கள், மோசமான தீமையான காரியங்களுக்கு உள்ளால போவோமானால் அந்த முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறதற்கு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த ஆகாபுடைய குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாபுடைய குடும்பம் அவ்வளவு மோசமாக இருந்தது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் ஏற்படுத்தி, கர்த்தர் திட்டம் பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் ஏற்படுத்தின ஆள் அதை ஒன்று விடாதபடிக்கு என்ன செய்யறாரு, செய்து கொண்டே வருகிறாரு பாருங்க. இப்போ இந்த நிரூபத்தை பார்த்தபோது பாருங்க, நாளை இந்த நேரத்தில் கொண்டு வர இந்த நிரூபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரனாகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்க அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். இஸ்ரேல்ல அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த இஸ்ரேல்ல 35 2 குவியலாக என்ன செய்யறாருன்னா, விடியற்காலம் மட்டும் அதை ஒலிமிக வாசல் 2 குவியலாக குவித்து வைக்கிறாரு. மறுநாள் காலமே அவர்கள் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களை நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். அன்னைக்கு எலியா கிட்ட சொன்ன காரியத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக என்ன செய்யறாரு, யெகூ சொல்றாரு. இப்போ கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியங்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சாபத்தை வருவித்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளும் அழிந்து போகிறதற்கு காரணமாக யார் இருக்கிறார்? இந்த ஆகாப் இருந்தார் இல்லையா? அந்த உலக பிரகாரமாக இருக்கிற அந்த மக்கள், இந்த உலக பிரகாரமாக இருக்கிற மக்கள், அவங்க அந்த தீமைகள் பெருகி 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 வரும்போது ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அழிக்கப்பட்டு போறாங்க. கர்த்தர் ஒரு ஆளை நியமிப்பார். ஒரு நாள் இப்படித்தான் இந்த உலகமும் அழிந்து போகும். உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் இல்லையா? அந்த உலகம் அழிந்து போகும்போது நாமும் அதோடு சேர்ந்து அழிக்க கூடாதபடிக்கு இந்த உலகத்தோடு எந்த இடத்துல ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த யோசபாத்தின் குடும்பம் அழிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பம் என்ன செய்யும், நாமும் அழிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும். எந்த இடத்துல நம்ம ஒத்துருக்கிறோமோ, எந்த இடத்துல எங்கேயாவது விழுந்து போயிருப்போமானால், ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே, அதான் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே நம்மளை இழுக்காதபடிக்கு அந்த உலகத்தை விட்டு நீங்கி வாழ நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் அழிக்கப்படும் போது நாமும் சேர்ந்து அழிக்கப்பட்டு போவோம். அது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. யாரு எந்த இடத்துல வீக்னஸா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம என்ன செய்வோம், அதுல இருந்து விலகி கொள்ளுவோம். அதுல இருந்து விலகி கொண்டோம் ஆனால் மாத்திரமே நாம் தப்பு வைக்கப்படுவோம். அப்படி இல்லைன்னா அந்த உலகம் அழிக்கப்படும் போது நாமும் சேர்ந்து அழிக்கப்பட்டு போவோம். சரியா? இப்படி ஒரு காரியம் என்ன நடக்குது, இந்த இடத்துல நடக்குது. சரியா? அப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தது இவர் எங்க போறாருன்னா சமாரியாவுக்கு போறாரு. இந்த சமாரியாவுக்கு போகும்போது பாருங்க, அந்த ஆகாபுக்கு சொந்தக்காரங்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. பாருங்க இவர் போகும்போது 12ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியில் அவன் ஆட்டுமயிர் கத்திரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு. யாரு? யூதாவின் ராஜாவாகி அகசியா. இந்த யூதாவின் ராஜாவை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், யோசபாத்துடைய சந்ததி. அப்போ ஆவிக்குரிய கூட்டத்துல இருக்கிற ஒரு சந்ததி, அதுல வர அந்த சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினாவுவதற்கு போகிறோம் என்றார்கள். நாங்க என்ன செய்யறோம், ராஜஸ்திரியையும் ராஜாவுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் பார்த்து நாங்க வினவுகிறதற்கு போறோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகி அவர்களை ஆட்டுமயிர் கத்திரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. யோசிச்சு பாருங்க, இந்த 42 பேரை யோசிச்சு பாருங்க. ஏதாவது தவறு இந்த இடத்துல செஞ்சாங்களான்னு கேட்டா எதுவுமே இல்லை. ஆனா யாருக்கு சம்பந்தம் கலந்துருக்காங்க, அந்த சம்பந்தம் கடந்த யோசபாத்தின், அந்த யூதாவின் ராஜா யோசபாத்துடைய மகன் யோராமுடைய மகன் அகசியா, அந்த ரிலேட்டிவ்ல வரவங்க, அந்த ரிலேஷன்ல வரவங்க, அந்த ரிலேஷன்ல வர அத்தனை பேரும் அழிக்கப்படுகிறாங்க பாருங்க. அத்தனை பேர் அழிக்கப்பட. இப்படித்தான் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தார்கள் அழிக்கப்படும் போது அவர்களோட ஐக்கியம் கொள்ளுகிற எல்லாரும் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. உலகத்தாரோடு ஒட்டி இருக்கிற எல்லாரும் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டு.
அதற்கு நாம் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை ஜாக்கிரதையோடு நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம குடும்பத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளணும். மெயினா போன வாரம் சொல்லி கொடுத்தேன், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகத்தோடு கலந்து இருக்கிறதா, அதுல ரொம்ப நம்ம முக்கியமாக இருக்கவில்லை என்றால் நம்முடைய சந்ததிகள் அழிக்கப்பட்டு போகும் என்பது நிச்சயம். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயும் என்ன ஒரு காரியமா இருக்கட்டும், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அந்த உடன்படிக்கையை மீறுகிறது பாவம். நான் போன வாரம் சொல்லி கொடுத்த மாதிரி எந்த ஒரு பாவத்தையும் மனுஷனுடைய பார்வையிலிருந்து பார்க்க கூடாது. மனுஷனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாரும் சொல்றது உலகம் இப்படித்தானே இருக்குது, நம்முடைய பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்க்கிற விதத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போதுதான் நாம் குறைபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர்த்தருடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கோங்கிறது தெரியும். அப்பதான் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் நம்முடைய பாவத்தை, இல்லையா? எரேமியால சொல்லுவாரு கர்த்தர், நீ ஒத்துக்கோ, நீ பாவத்தை ஒத்துக்கோ, நீ தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளுவோமானால் கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து வெளிவரதுக்கு கிருபை தாங்கன்னு. இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ பரவாயில்ல, மற்ற உலகத்தாரை விட நான் பரவாயில்லமா இருக்கனே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. இந்த 42 பேரும் பாருங்க அழிக்கப்பட்டு போகிறாங்க. அவங்க ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அது அகசியாவை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் 42 பேரும் அழிக்கப்பட்டு போகிறாங்க. நான் யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம், அந்த ஆகாபின் குடும்பம் அழிக்கப்படும் போது, ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாய் கூட என்ன செய்யாது, இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் அப்படிதான் கர்த்தர் சொல்றார். அதே மாதிரி அந்த உலகம் அழிக்கப்பட்டு போகும் ஒரு நாள், உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள் ஒரு நாள். அப்படி அழிக்கப்பட்டு போடும்போது நாமும் சேர்ந்து அழிக்கப்படக்கூடாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டு உலகத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழாம இருந்தா நம்மளால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமாங்கிறது தெரியல. இங்க ரிலேட்டிவ்ஸ் கூட என்ன செய்ய முடியல, எஸ்கேப் ஆக முடியல. பாருங்க, எகுவின் கண்களுக்கு முன்ன போன எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க, இல்லையா? அடுத்தது நீங்க பாருங்க, அவரு இன்னொரு ஆளை சந்திக்கிறாரு. இவர் இந்த யூத குலத்தை சேர்ந்தவர் அல்ல, இந்த இஸ்ரவேலை சேர்ந்தவர் அல்ல, ரேகாபியரின் கூட்டத்துல சேர்ந்த ஒரு குமாரனாகிய யோனதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாக்குறாரு. ஆனா இவரை பார்க்கும்போது இவருக்கு என்ன செய்யுதுன்னா, அவருடைய இருதயம் இவரோடு ஒத்து போகிறது. ஏன்னா இவர் கர்த்தருடைய பிள்ளைய மாதிரி என்ன செய்யறாரு, அவருடைய காரியங்கள் இருக்குது. நம்ம எரேமியா 35ஆம் அதிகாரத்துல அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அவன் நம்மிடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதனால் உன் கையை தா என்றான் என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவின் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். எல்லாரையும் அழித்து போடுகிறான், மீதி இருக்கிற எல்லாரையும் அழித்து போடுகிறான். பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆக பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்ப பாருங்க, ஒரு ட்ரிக்கியா ஒரு காரியத்தை பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த யெகூ அந்த ஆகாபின் அந்த வம்சம் பாகாலை தெய்வமாக கொண்டிருந்தது இல்லையா? அந்த பாகாலின் பிரதிநிதிகள், அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும்னா கொல்லணும். அந்த பாகாலை ஆராதிக்கிறவர்கள் எல்லாரையும் அழித்து போடணும். அந்த பாகாலுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் எல்லாரையும் அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுக்கு ட்ரிக்கியா அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த யெகூ இந்த ஆகா பாகாலை சேவித்தது கொஞ்சம், ஆனா இந்த யெகூ என்ன செய்யறேன், நான் ரொம்ப பாகாலை சேவிக்கிறேன், நான் ரொம்ப பாகாலை விரும்பி நான் வர்ஷிப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்திற்கு அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படிக்கு யெகூ இதை தந்திரமாய் செய்தான்.
அப்போ அந்த பாகாலின் அந்த இது குடும்பத்தை எல்லாத்தையும், அந்த பாகாலின் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் அழித்து போடணும். அதுக்கு ஆராதனை செய்கிற எல்லாரையும் அழித்து போடுகிறது அடுத்தது அவருடைய காரியமா இருந்ததுனால இப்படி ஒரு ட்ரிக்கியான ஒரு காரியத்தை சொல்லி எல்லாரையும் என்ன செய்யறா, நான் ஒரு பெரிய வர்ஷிப் நடத்த போறேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. யெகூ இஸ்ரவேல் தேசம் எங்கும் அதை சொல்லி அனுப்பினபடினால் பாகாலின் படிவினைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாற்சாரியும் நிறைந்திருந்தது, ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் நோக்கி, பாகாலின் படிவிரைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். இப்ப என்ன செய்யறாருன்னா, பாகாலை வணங்குகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்க? அவங்களை அடையாளப்படுத்துகிறதற்காக, இவங்க பாகாலை வழிபடுகிறவர்கள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறதற்காக ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படுது. அந்த ட்ரெஸ்ஸை எல்லாரும் போர்த்து கொள்ளுகிறாங்க. திருப்பியும் இவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, பாகாலை வணங்காத வேற யாராவது இங்க இருந்தீங்கன்னா இங்க இருக்காதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க 23ஆம் வசனத்துல. பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரர்கள் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். எல்லாரும் என்ன செய்யுங்க, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனிமைப்படுத்தி வைத்துட்டு அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடா இருக்கும் என்றான். எல்லாரும் என்ன செய்யறான், கொன்று போடுகிறான், எல்லாரையும் கொன்று போடுகிறான். அப்போ அந்த பாகாலை வழிபடுகிற எல்லா கூட்டமும் அழிக்கப்பட்டு போனது இல்லையா? அந்த ஆகாபின் அந்த சந்ததி முழுவதும் அழிக்கப்பட்டு போனது. ஆகாபின் சந்ததி முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனது. நிறைய காரியங்கள் இப்படி 80 பேரை ஏற்படுத்தி என்ன செய்யறாருன்னா இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு. எவ்வளோ ஒரு அந்த இந்த யெகூவை பார்க்கும்போது எவ்வளோ தீவிரமா இந்த காரியத்தை நடப்பிக்கிறாரு. எப்ப அனாய்ட் பண்ணாங்களோ, எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ உடனே அவர் எழும்பி தீவிரமாக இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கிறாரு. அந்த கர்த்தருடைய கட்டளைய தீவிரமாக நிறைவேற்றின இந்த யெகூ, கர்த்தருடைய கட்டளையை தீவிரமாக நிறைவேற்றின இந்த யெகூ என்ன செய்யறாரு, அவ்வளவு தீவிரமா இந்த காரியத்தை செய்யறாரு. இப்படிதான் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போகும். அந்த இடத்துல நாம் ஜாக்கிரதையோடு இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம், நம்முடைய உறவு எங்க இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கவனித்துக் கொள்ளுவோம். நம்ம இன்னைக்கு எப்படியோ ஒண்ணுமே அறியாத பிள்ளைகளை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. நம்ம அறியாம இருந்தோமானால் அறியாதவர்களை போல இருந்து நாமும் அழிக்கப்பட்டு போவோம். நம்முடைய பிள்ளைகள் அழிக்கப்பட்டு போவார்கள், நம்முடைய சந்ததி அழிக்கப்பட்டு போகும். நம்ம விழிப்போடு இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. நம்ம தூங்கிட்டு இருக்கணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அப்போ நாம் விழித்துக் கொள்ளணும். நாம் எங்க தவறி இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் எழும்பா விட்டால் நாமும் இந்த இடத்துல அழிக்கப்பட்டு போவோம். உலக பிரகாரமான ஜனங்கள் ஒரு நாள் அழிக்கப்படும் போது போல நாமும் அழிக்கப்பட்டு போகும். நம்ம யெகூவை போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருப்போமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருப்போமானால், கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதற்கு நாம் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும். காலம் கடைசியாக இருக்கிறதுனால நாம் இன்னும் தீவிரமாக, இனி நாட்கள் இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளால உள்ள என்ட்ராயிட்டாலே தே ஆர் குட்ங்கிற லெவல்ல தான் நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா உலகம் அவ்வளவு மாயைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு மாயமான உலகத்துக்குள்ளால போறதுனால எல்லாரும் என்னன்னா பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள வந்துட்டாலே தே ஆர் குட்ங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இல்ல, அப்படி கிடையாது. கர்த்தருடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், கர்த்தரை எவ்வளவு இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எத்தனை காலமா நம்ம வார்த்தைகளை கேட்டு கேட்டும் நிர்விசாரமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இன்னைக்கு தெரியாதபடிக்கு, பெற்றோரும் கூட இது அறியாதபடிக்கு, உணராதபடிக்கு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாரும் ஏதோ ஆலயத்துக்குள்ளால வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு காரியத்துல இருக்கிறாங்க. இல்ல, ஆலயத்துக்குள்ள வர்றது மாத்திரமல்ல, அதை நிர்விசாரமாக ஆலயத்துக்குள்ளால நாம் இருப்போமானால் அதற்குரிய தண்டனை உண்டு. அந்த உலகத்தோடு கலந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை வைத்து, ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால்னு வைத்துக் கொண்டு நம்ம வாழ முடியாது. இந்த உலகத்துல அப்படி வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ எதறி வெதுவெதுப்பாயிரு, அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, வெதுவெதுப்பா இருக்காத, நான் என்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா. இந்த வசனம் எல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சபையில உள்ள மக்களுக்கு தானே, சபை காலத்துல உள்ள மக்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு நிர்விசாரமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம் உலகத்துல.
எவ்வளோ நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை இல்லையா? யாரை கேட்டாலும் அந்த ஒரு 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 விழிப்புணர்வே இல்லாதது மாதிரி ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் அவ்வளோத்துக்கு நம்மளை ஓவர் கம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதில் தாண்டி நம்ம பிடித்து நிற்கிறோங்கிறது அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கிறது. இன்னைக்கு அதை தாண்டி போகிறதற்கு அவ்வளோ கடுமையாக இருக்கிறது. ஆனால் காலம் இல்லை. சத்ரு எவனை விழுங்கலாம் என்று தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவ்வளோ வைராக்கியமா அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஆனா நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு இருக்கிற நம்ம இந்த இஸ்ரவேலுக்குள்ளால இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளால இருக்கிறவர்கள் அழிக்கப்பட்டு போகிறார்களே. இதே போலான தானே நம்மளும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற போர்வைக்குள்ளால இருந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம சொல்ல போனா நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 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 தெய்வ பயத்தோடவாது இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் தாங்க செய்கிறது சரின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் எதுவுமே தப்பே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ நிர்விசாரமா எல்லா தேவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்தின் மக்களும் அழிக்கப்பட்டு போவார்களே இல்லையா? அந்த கர்த்தருடைய கூட்டத்துல நிக்காதபடிக்கு அந்த உலக பிரகாரமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார்கள் இல்லையா? அந்த 42 பேரை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க இல்லையா? ஆனா யெகோவாவின் கண்களுக்கு முன்னால் அவங்களும் அழிக்கப்பட்டு போனாங்க இல்லையா? இப்படித்தானே நம்மளும் அழிக்கப்பட்டு போவோம். அந்த உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம கூப்பிடுற நேரத்துல அப்படியே அறியாமல் போனார்கள்னு சொன்னது மாதிரி ஒரு கூட்ட ஜனங்கள் அறியாம பின்னால அன்னைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்சலோமுடைய அவன் ராஜாவாகும் போது இப்படி எத்தனையோ இடத்துல அப்போஸ்தலர்களை பார்த்தாலும் அறியாம கூட போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அப்படி அறியாம பின்னால போகிற உலகத்தின் மக்களை போல நம்ம இருக்கிறதற்கு அல்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளணும். இந்த போர்ஷன் அந்த யோசபாத்துடைய காரியம், யோசபாத்துடைய சந்ததி, அந்த யோகராமுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நாம இன்னைக்கு இவ்வளோ ஆவிக்குரியர்களா இருக்கிறோமே. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு எங்க தவறி இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாதபடிக்கு நம்ம ஒரு வேளை இருந்து கொண்டு இருப்போமானால் நாமும் ஒரு நாள் இப்படித்தான் அழிக்கப்பட்டு போவோமே. நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பாரம் நமக்கு இருக்கிறதா? நம்ம பிள்ளைகளை குறித்ததான அந்த கரிசனை யோபு சொல்லுவார் இல்லையா? யோபு தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவர்களையும் அழைத்து அவர்களை சுத்திகரித்து என்ன செய்தாராம்? சர்வாங்க தகன வெளியிட்டாராம். இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கு? சில பெற்றோர் பாரத்தோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் ஒரு நாள். ஆனா பாரமே இல்லாதபடிக்கு இப்படித்தான் உலகம் இருக்கு, என்னுடைய பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கு, என் பிள்ளைகள் கீழ்ப்படிதே அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பத்தின் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படி இருந்து கொண்டு இருப்போமானால் நம் பிள்ளைகள் ஒரு நாள் இழந்து போவோம். நம் பிள்ளைகளை இழந்து போவோம். கர்த்தருக்கு முன்பாக பாரத்தோடு நம்ம நின்று பிள்ளைகளை, அதான் சொல்றோம்ல, சத்துருவின் பற்கள்ளிக்குள்ளால பிள்ளைகள் இருக்கிறாங்க, சத்துருவின் பிடியில இருக்கிறாங்க. அவங்கள பிடித்துதான் நம்ம இழுத்துதான் வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்குள்ள பலன் நமக்கு வேணும். சத்ருவை விட மேலான பலனை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், அதை பிடுங்கி எடுக்கிறதுக்குள்ள பலன் நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தெரியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பலன் வேணும். அந்த சத்ருவை எதிர்க்கிற ஒரு பலன் நமக்கு வேணும். அந்த பலன் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கதான் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ நம்ம ஆண்டவருக்குள்ளால இருக்கிறோமோ, ஆனாலும் கூட எவ்வளோ சோதனைகள் தெரியுமா? எவ்வளோ காரியங்கள் நம்மளை கீழே அப்படியே டவுன் பண்ண வைக்குது தெரியுமா? ஸ்பிரிட்ல எவ்வளோத்துக்கு நம்ம டவுன் ஆகி போறோம் தெரியுமா? ஆஃபன். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்கிற ஒரே பலன் மட்டும்தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த பலனை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நம்ம சத்ருவின் கையிலிருந்து பிடித்து எடுக்கவில்லைன்னா நம்ம பிள்ளைகளை அப்படியே விட்டுடுறோம்னு அர்த்தம். பிள்ளைகளை அப்படியே விட்டுறோம்னு அர்த்தம். நம்மளே நிதானித்து பார்த்துக்கணும். ஒரு யோசபாத் செய்த மாதிரி நம்ம எங்கேயாவது தவறு செய்திருக்க கூடாது. அதையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். அதே நேரத்துல இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் யாரோட ஐக்கியமா இருக்கிறாங்க, அந்த காரியத்துல நம்ம உலகத்தை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுல நம்ம தீவிரமாக இருப்போம். அதே மாதிரி கர்த்தர் நமக்காக ஒரு வேலையை நியமித்திருப்பாரானா, இந்த யெகூவை போல நம்ம என்ன செய்யணும்னா தீவிரமாக அந்த காரியத்தை நடப்பிக்கிறதற்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தீவிரமாக செய்கிறதற்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். சரியா? இந்த ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் பாருங்க,
அந்த காரியத்தை அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, அவர்கள் பலிகளையும் இந்த காரியம் ஓகே 25th verse, சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது எகு சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி உள்ளே போய் நீங்கள் அவரை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோயில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜாதிக்கு இடமாக்கினார்கள். இப்படி அதை ஒரு 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 வேஸ்ட் பிளேஸாக அந்த இடத்தை மாற்றி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப எவ்வளவு தீவிரமா இந்த காரியத்தை செயல்பட்டு அந்த ஆகாபின் குடும்பத்தை அழிக்கணும், அந்த ஆகாபின் குடும்பம் அந்த பாகால் வணக்கத்தை எப்படி இஸ்ரவேலுக்குள்ளால கொண்டு வந்தாங்களோ அந்த அப்படியே அதை மாற்றி போட்டார். யாரு? எகு மாற்றி போட்டாரு. இப்படி ஒரு நல்ல காரியத்தை இந்த எகு செய்திருக்காரு பாருங்க. இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். அவர் கையில கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் என்ன செய்தார்னா உத்தமமாக நிறைவேற்றுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னது? வாசிச்சோம் இல்லையா, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 7, 8, 9 அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் தான், அவர் அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். பாகாலுடைய அந்த அது ஃபுல்லாவே என்ன செய்து அழிக்கப்பட்டு போகுது. ஆனாலும் பாருங்க, இவ்வளோ காரியத்தை எகு செய்திருக்கிறாரு. இந்த யோசபாத்தை குறித்து நம்ம போன வாரம் படிச்சோம்ல, யோசபாத் இவ்வளோ காரியத்தை செஞ்சாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைகள் அந்த யோராமுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்துட்டாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறை பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அதனால அவர் அந்த குடும்பமும் சேர்ந்து அழிக்கப்படுது. அதே மாதிரி இந்த எகுவும் ஒரு காரியத்தை செய்யறாரு. எகுவுக்கு காரியத்தை பாருங்க. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கஞ்சு குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை. இது என்ன பாவம்? எரோபேயாமின் பாவம். நான் முதல்ல கேட்டேன்ல, எரோபேயாமின் பாவம்னா என்ன? எரோபேயாமின் பாவம்னா என்ன? எரோபேயாம் என்ன செய்தாரு? அந்த கோத்திரங்கள் 10 2 பிரிக்கப்பட்ட நேரத்துல எரோபேயாம் கையில 10 கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அது இஸ்ரவேல்ல அவங்க என்ன செய்தாங்க, சமாரியாவை வைத்து அவங்க கேபிட்டலா வைத்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பண்டிகைக்கும் பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு எங்க வருவாங்க? எருசலேம்ல வருவாங்க. அது தென்புறத்துல அந்த எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த எருசலேம்ல நோக்கி இங்க வரும்போது ரெகோபயாம பார்த்து ரெகோபயாமுக்கு கீழே இருந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து இந்த எரோபயாம் கண்ணிங்க ஒரு காரியத்தை செய்யறான். தானிலையும் பெத்தேலிலையும் 2 கன்று குட்டிகளை செய்து அங்க வைத்துட்டு என்ன சொல்றான், எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வழிநடத்தி வந்த தெய்வங்கள் இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் அந்த ஜனங்களை மிஸ்கைட் பண்ணி என்ன செய்யறானா, அந்த விக்கிரகங்களை வணங்க பண்ணினார். அந்த பாவம் யார் செய்து கொண்டிருந்தாரா? எகு செய்துட்டு இருந்தாரா. அவர் அதை விட்டு விலகவில்லையா. இந்த இவ்வளோ கர்த்தருக்குள்ளால இருக்கிறாரு, ஆனாலும் அந்த பாவத்தை விடல அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கஞ்சி குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை. அதனால கர்த்தருக்கு என்ன செய்யுதுன்னா, அவரை பார்த்து வருத்தமா இருக்கு. கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 4 தலைமுறை என்ன செய்வாங்க? வீற்றிருப்பாங்க. இதுதான் பிளெஸ்ஸிங், அவருக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங். இப்போ யெகூ அந்த ஆகாபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆகாபுடைய குடும்பத்தை கொடுத்து சொல்லப்பட்ட காரியத்துல கரெக்டா செய்யறாரு. எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செம்மையா செஞ்சு முடிக்கிறாரு. அதான் சொல்றாரு, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்தாய். அப்படி நீ செய்ததுனால உன் குமாரர் என்ன செய்வாங்க? 4 தலைமுறைக்கு வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின எரோபேயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசையில் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் முறியடித்து. அப்ப இந்த காரியத்தை பாருங்க, எவ்வளவுதான் இவ்வளோ காரியங்கள் தீவிரமாக அவர் ஒழுங்கா செம்மையா செஞ்சாலும் ஒரு பாவம் அவர்கிட்ட தொட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு பாவம் ஒட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பாவம் என்னன்னா, கர்த்தர் முழு இருதயத்தோடு நீ என்ன தேடலையே. அப்போ கர்த்தரை குறித்து தானே காரியம் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த எரோபேயாமின் பாவத்தை அவருக்கு விட்டுவிட முடியவில்லை.
இதான் எரோபெயாமின் பாவம். எரோபெயாம் பாவம்னா அந்த எரோபெயாம் தான் அந்த பாவத்துக்கு நேராக வழி நடத்தினது. தெய்வம், இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி வழிநடத்தின ஒரு காரியம் யாருக்குள்ளாலையும் பதிந்திருக்கு, எகுக்குள்ளாலையும் பதிந்திருக்கிறது. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன செய்யணும், என்னிடத்துல அன்பு கூறணும்னு கர்த்தர் சொல்லுவாரு. நீ அதனால்தான் முழு இருதயத்தோடு என்னிடத்துல அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளோத்துக்கு நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ, நாம் படிக்கிறோமே யோவான் 17:3 கர்த்தரை அறிந்து கொள்வதா ஒன்றாக மெய்தேவனாகிய கர்த்தரையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். எவ்வளவுத்துக்கு நம்ம அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு முழு இருதயத்தோடு அவரை என்ன செய்யணும்னா நாம் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு எவ்வளோ நம்பிக்கை நமக்கு இருக்கிறதோ, எவ்வளோ அறிந்து கொண்டோமோ முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் கேட்கிறாரு. அந்த முழு இருதயம் இல்லாதபடிக்கு இருக்கும்போது எங்கேயோ ஒரு பாவம் ஒட்டி கொள்ளுது, எங்கேயோ ஒரு பாவம் ஒட்டி இருக்குது. அந்த ஒரு காரியத்தை யெகோவால விட முடியல, அதனால தாழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பாருங்க. அந்நாட்கள் உள்ள கர்த்தர் இஸ்ரவேலை தாழ்ந்து போக பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், எந்த இடத்துல இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த யெகூவுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வைக்கு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளாலே இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துலயாவது நம்ம மிஸ் ஆயிருக்கிறோமா? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆயிருக்கிறோமா? ஏதோ ஒரு உலக காரியம், ஏதோ ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு வேணும், விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்ம பிடித்து வைத்திருக்கிறோமானால், இந்த ஒரு காரியத்தை மட்டும் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பிடித்து வைத்திருப்போமானால் நம்ம மூலமும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா சந்தோஷப்பட முடியாது. முழுமையான சந்தோஷத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யார் எப்படி இருக்கிறாங்களோ பரவாயில்ல, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. நம்முடைய பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இன்னும் பரிசுத்தமாகும், இன்னும் பரிசுத்தமாகும். இன்னும் நம்ம கிட்ட இந்த உலக காரியங்கள் எதுவுமே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தின் எந்த காரியமா இருந்தாலும் தூக்கி வீசுகிறதற்கு நாம் ரெடியா இருப்போமானால், அந்த ஒரு இருதயத்தை தாங்காண்டவரேன்னு கேட்டு நம்ம இன்னும் பரிசுத்தமாகுவோமானால், அதற்கு ஏற்ற கிரியின் பலனை நாமும் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது நிச்சயம். இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 4 13 எபிரேயர் 4 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாமே அவருடைய பார்வைக்கு ஒண்ணுமே மறைவாக இல்லை, எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. நம்ம நினைக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள், நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு காரியத்தை நான் எதுக்கு செய்யறோம், அந்த இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு இந்த காரியத்தை செய்யறோம், இது எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக அது வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது. நாம் ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒருவரும் தப்பிக்கொள்ளவே முடியாது. அப்படியே நம்ம என்ன செய்வோம், கர்த்தர்கிட்ட நம்ம முன்னிறுத்தி, நம்முடைய இருதயத்தை முன்னிறுத்தி நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம நிறைந்திருக்கிறோமோ, கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோமோ, இன்னும் நம்மளை கர்த்தருக்குள்ள ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்குள்ள ஐக்கியப்படுத்த ஒரு நாள் நம்ம குறைந்து போகவே மாட்டோம். கர்த்தர்கிட்ட நம்ம செலவழிக்கிற ஒரு நேரம் கூட அது வீணானது அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நம்ம இன்னும் சுத்தமாக்கி கொண்டே இருப்போமானால் கண்டிப்பா நிச்சயமாக நம்ம இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவோம். நம்ம இன்னைக்கு ஓடி ஓடி வர்றோம், நம்ம திருச்சபைகளுக்கு வர்றோம், நம்ம கூடுகைகளுக்கு வர்றோம். எல்லா இடத்துல வர்றது யாருக்காக? நமக்காக தான். நம்ம இன்னும் சுத்திகரிக்கப்பட ஏதோ ஒரு வார்த்தை நம்ம தொடுமே, ஏதோ ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசுமே, அதுல நம்ம இன்னும் பரிசுத்தத்தை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வருவோமானால் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். நாம் சுத்திகரிக்கப்பட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டே இருப்போம். நம் மூலமாக கர்த்தர் சந்தோஷப்படுவாங்க. நம் மூலமாக கர்த்தர்
சந்தோஷம். எந்த ஒரு காரியத்தை நாம் மறைக்க முடியாது. நம்ம இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த 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 2 வாரமாக நம்ம படிக்கிற காரியங்கள் எவ்வளோ ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். நம்ம காத்துக்கொள்ளணும்னா கர்த்தருடைய பாதத்தில் இருந்து தான் நம்ம காத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால காத்துக்கொள்ளப்பட முடியாது. நம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையோடு நடந்து கொள்வோம். காலம் கடைசியாக இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையோடு கலந்து கொள்வோம். இன்னும் பரிசுத்தமாகவும் கர்த்தர் நம்மை பரிசுத்துக்காகவே அழைக்கிறார். இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு காரியத்தை சவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில அந்த சவுல் அமலேக்கியரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுவாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல இருக்கும். அந்த அமலேக்கியரை கொன்று போடு, மொத்தமா கொண்டு போடுன்னு சொல்லுவாரு கர்த்தர். ஆனா இவருக்கு மொத்தமா செய்ய மாட்டார். கீழ்ப்படிந்தாரான்னு கேட்டா வெளிப்படையா பார்க்கும்போது கீழ்ப்படிந்தார். வெளிப்படையா கேட்கும் போது நான் இந்த காரியத்தை செய்து முடித்தேன்னு சொல்லி ஜெயஸ்தம்பம் எல்லாம் நாட்டி கொண்டிருந்தார். வெற்றி கொடியெல்லாம் காட்டி கொண்டிருந்தார். ஆனா கர்த்தருடைய பார்வையில அவரை குறித்து அவர் என்ன செய்தார்னா, இந்த காரியத்துல நான் அவனை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்ப வெளியரங்கமா பார்க்கும்போது அந்த காரியம் நிறைவேற்றி முடிந்ததான்னு கேட்டா ஆமா முடிஞ்சிச்சு. அமலேக்கியர் அழிக்கப்பட்டார்களான்னு கேட்டா ஆமா அழிக்கப்பட்டார்கள். ஆனா கொஞ்சம் ஆடு மாடுகளையும் கொஞ்சம் ஆடுகள் மாடுகள் அந்த ராஜா யாரையும் கொல்லாதபடிக்கு என்ன செய்தான், நான் எடுத்து வைத்திருக்கிறான். கேட்டா என்ன சொல்றான், இது என்னுடைய தேவனுக்குன்னு கூட சொல்ல, உம்முடைய தேவனுக்கு பலியிடுறதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவர் மனதுல என்ன நினைக்கிறார், நான் ஜெயிச்சுட்டே அப்படின்னு நினைக்கிறார். ஆனா கர்த்தர் அவரை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தார், மனஸ்தாபப்பட்டார். அவரை ராஜாவாக்குனதற்கு மனஸ்தாபப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே மாதிரிதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த செய்யும் போது அந்த பாத் கர்த்தருக்கு பிரியமான வழியா, எந்த வழியில நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவாங்களா? அப்படி சந்தோஷப்படுவாரானால் அதுதான் முக்கியம். அந்த நம்ம எப்படி அதை பெற்றுக்கோ, எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், எதன் வழியா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம செய்வோம். அப்படி இல்லைன்னா சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கும். யாரும் அவர்கிட்ட இந்த தப்பிக்கொள்ள முடியாது. யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. உண்மையிலே சொல்ல போனா எனக்கு அந்த யோசபாத்துடைய வாழ்க்கை ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. எவ்வளவு கர்த்தருக்காக செய்தவர், ஆனா ஒரு இடத்துல மிஸ் ஆயிட்டாரு. அது எப்படி மிஸ் ஆனாருன்னு தெரியல, ஆனா மிஸ் ஆயிட்டாரு. அந்த சந்ததி அழிக்கப்பட்டது போது இன்னைக்கு உலக பிரகாரமாக வாழ்ந்த அந்த ஆகாபுடைய குடும்பம் அழிக்கப்படுவதை நம்ம கற்றுக்கொண்டோமே, இந்த குடும்பமும் சேர்ந்து அழிக்கப்பட்டதே. அப்படி நம்ம குடும்பங்கள்ல யாரும் அழிந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்வோம்னா கர்த்தருக்கு இன்னும் பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காரியத்தையும் மனதில் வைத்து நாளைக்குள்ள ஆராதனைகளையும் மனதில் வைத்து இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக மெயினாக இதில் விழுந்து போயிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாயான வாழ்க்கைக்குள்ளால விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தம் இன்னும் வேணும். அந்த பரிசுத்தம் காக்கப்படுகிறதற்காக ஷோபனா ப்ரேயர் பண்ணும்.